வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். 2 லட்சம் குடும்பங்கள் விளக்கு கடையோடு இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நல்ல வேலையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. 2 லட்சம் ஃபாலோவர் ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் விளக்கு கடையை நீங்கள் யாருமே ஒரு வியாபார ஸ்தலம் அப்படின்றத தாண்டி தான் பார்க்குறீங்க அப்படின்றதுல நான் ரொம்பவே சந்தோஷமும் பெருமையாகவும் இருக்குது. எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி பேசும்போது கேமராக்காக மட்டும் பேசுகிறோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நாள் செல்ல செல்ல எத்தனை பேர் எங்களோட வாழ்கிறீங்க அப்படின்றத உணரும்போது இன்னுமே பொறுப்புகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுச்சு. இன்னுமே நான் நிறைய விஷயங்கள் நல்லா செயல்படணும் அப்படின்ற எண்ணம் உங்களால் தான் உருவாச்சு. அதனோட வழியாக தான் என்னவோ தெரில, விளக்கு கடையில் லைவ் வரும்போது, ஆஷாட நவராத்திரியிலலாம் லைவ் வரும்போது எனக்கெலாம் அவ்வளோ ஆச்சரியம். ஒரே நாளில் 35,000 45,000 வியூவெல்லாம் லைவில் போயிருந்தது. அவ்வளோ மக்கள் அவ்வளோ ஆசையாக பார்த்துருக்கீங்க. அதுதான் இந்த மீடியாவோட பவராக நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு ஊரில் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக, அதுவும் விளக்கு கடையை ஃபாலோ பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா குவாலிட்டியான மக்கள் அப்படின்றதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லணும். எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தேடலை அதை ஒரு மூட நம்பிக்கையாக கொண்டு போகாமல் ஒரு விழிப்புணர்வாக நமக்குள்ள அந்த தெய்வத்தை எப்படி தேடணும் அப்படிங்கிற அந்த தேடல் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் விளக்கு கடையை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம விளக்கு கடையை பொறுத்த மட்டும் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அப்படி நடந்துடும் அப்படின்றத என்றைக்குமே நம்ம போதிக்கலை, என்றைக்குமே சொல்லலை. எப்போதுமே ஒரு பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். எப்போதுமே நான் அதை எந்த பார்வையில் பார்க்குறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த 2 லட்சம் குடும்பங்கள் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னுடைய வயதை ஒத்தவர்கள், அதாவது விளக்கு கடையோட ஃபாலோவர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நிறைய பெண்கள். இப்போ சபீமாவாக நிறைய ஆண்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள். அந்த வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சிருக்கிறவங்க, வாழ்க்கைன்னா என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறவங்க, அதுவும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் நிறையா பேர் பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கையும் என்னோடய வாழ்க்கையும் ஒத்துப்போகுது, என்னுடைய எண்ணங்களும் உங்களுடைய எண்ணங்களும் ஒத்துப்போகுது அப்படின்றது தான் நம்மளுடைய பலமாகவே இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய விளக்கு கடை வெறுமனே பொருட்களை மட்டுமே காமிக்கக்கூடிய இடமா எப்போதுமே இருந்ததில்லை. அதுவும் சமீபமாக நிறைய ஆன்மீக பெரியோர்களை வர வச்சு நம்ம பேச வைக்கிறோம். நிறைய லலிதா சகஸ்ரநாமம், லலிதா சோபனம், லலிதா திரிசதி, இந்த மாதிரி நிறைய நம்ம அம்பாள் பற்றின ஒரு தேடலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டுமே இல்லை, இன்னுமே நிறையா இருக்குன்றத அம்பாள் எனக்கு சொல்கிறத நான் அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடுறேன். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்போல்லாம் ஒவ்வொரு மக்களும் படிக்கும்போது பாடும்போது எனக்கு தோணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. ஒரு பிள்ளைக்கு கூப்பிட்டு ஒரு டீச்சரை வீட்டுக்கு வர வச்சு பாடம் எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் வர வச்சு அம்பாள் இங்கே அவ்வளோ அழகாக அவ்வளோ நிகழ்ச்சிகளை நடத்துகிறா. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சமீபமாக நடந்த இந்த ஆடி முதல் வெள்ளியில் இருந்த அந்த நவாவர்ண கீர்த்தனைகள், இது இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை. பாட வந்தவங்க எல்லாமே 60-70 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் தாளம் தப்பாமல் அவ்வளோ அழகாக அவங்க தாளம் போட்டு பாடுனதாக இருக்கட்டும், அந்த கீர்த்தனைகள் அவங்க அவ்வளோ அழகாக சொன்னதாக இருக்கட்டும், அந்த நவாவரண கீர்த்தனைகளில் ஒவ்வொரு பாகமாக அம்பாளை, அந்த தசமகா வித்யா, இது எல்லாம் அந்த அம்பாள் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் மகாமேருவில் என்னென்ன சுவாமி இருக்குதோ அது எல்லாத்துக்கும் பாடி கடைசியாக காமேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த பிந்துவில் இருக்கக்கூடிய சிவனும் அம்பாளும் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்த பற்றி வர்ணிக்கும் போது அப்பா உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு, உடம்பில் எந்த வியாதிகள் இருந்தாலும் நீங்கும் அப்படின்னு
இந்த ஒரு சப்தமாதர் மாதிரி அவ்வளோ அழகாக வந்து அவங்க சொன்னது கேட்க அவ்வளவு நல்லா இருந்தது. ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையும் அம்பாள் அவளுக்காக நடத்திக்கிறா. அதை ஏன் லைவ் வர்றோம் அப்படின்னா, அதை தனியாக உட்காந்து நம்ம எடிட் பண்ணி போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையே தேவையில்லை. அப்படியே அவங்கள அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம விளக்கு கடையில் வரக்கூடிய பூஜையை டிவியில் ஒளிபரப்பிக்கிட்டு அவங்க வீட்டில் பார்க்கக்கூடிய மக்கள், அவங்க வீட்டில் பூஜை பண்ணக்கூடிய மக்கள் அத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்னுமே நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். அதே டைமில் சேம் டைமில் நான் தெரிஞ்சுக்கிற அதே நேரம் உங்கள் வீடுகள்லையும் அது ஒலிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு ஆசையாகவே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறையா பேர் தேடி வந்து நாங்கள் இதை படிப்போம், எங்களுக்கு ஒரு டீம் இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக குவாலிட்டியாக அந்த அதில் எந்த பிசுறும் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி இதை பண்ண போகிறோன்னு சொல்லி வந்து பாடும்போது கடவுளே எனக்கு அதுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரில. அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அம்பாள் தனக்கான இடத்துல உட்கார்ந்து தன்னை உருவேற்றிக்கிட்டே இருக்காளோ அப்படின்னு தான் எனக்கு ஒவ்வொரு பூஜையுமே எனக்கு தோணும். ஏன்னா யாருன்னு தெரியாது, திடீர்னு வருவாங்க, பாடுவாங்க, இது எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை நான் உங்ககிட்ட பேசுகிறது, இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து அத்தனை பேர் வந்து பூவு எல்லாம் கொண்டு வந்து அம்பாளுக்கு சாத்திட்டு எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து வச்சு பாலாவுக்கு அத்தனை பேர் கொண்டு வந்து சாக்லேட் வச்சு இது எல்லாமே நிறையவே நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு பூஜையும் பார்க்கும்போது வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் பேசக்கூடிய மக்கள் இங்கே நேரில் வந்து பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் சொன்னது, இப்போ சமீபமாக நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள் ஆஷாட நவராத்திரி பூஜை. இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை அத்தனை பேரும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சின்ன இடத்துக்குள்ள இவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய இந்த மீடியா பண்ணியிருக்கிற வேலை அப்படிங்கிறது 35,000-45,000 பேர் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல கூடுனா எப்படி இருக்கும். ஆனால் அவங்கவங்க வீட்டில் உட்காந்து வசதியாக இங்கே நடக்கக்கூடிய பூஜையை அவ்வளோ பெரிய டிவியில் ஒளிபரப்பி நீங்கள் பார்க்கும்போது நானுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது அத்தனையுமே பெண்களாகிய உங்களுடைய ஆதரவுனால தான் நடந்தது. அதுவும் இதை செஞ்சால் மாறிடுமா, அதை செஞ்சால் மாறிடுமா அப்படின்ற கூட்டம் இல்லை. நம்மளை மாற்றிக்கணும், நம்மளுடைய பக்தியை இன்னுமே மெருகேற்றிக்கணும், நம்ம அம்பாள்கிட்ட இன்னும் சரணாகதி அடையணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கூட்டம் தான் விளக்கு கடையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற கூட்டமும் அதை தொடர்ந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் கூட்டமும். இந்த பெண்கள் கூட்டம் அப்படின்ற சொல்கிறத விட ஒரு சக்தி கூட்டம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு குழந்தையை ஈற்றெடுக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு பெண்ணுமே சக்தி தான். அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடு வந்து கிடையவே கிடையாது. அத்தனை பெண் சக்திகளும் மனசார வாழ்த்தும் போது இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்க தோணுது. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய அந்த அதுவும் சமீபமாக நம்ம போட்டிருந்த நளினிமாவோட பதிவு, நளினிமாவோடது ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு எல்லாம் ஒரு சில பேர் கேட்டாங்க, ஃபோன் பண்ணி வேற கேட்டாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் அந்த மடிப்பிச்சைக்கான காசெல்லாம் கூட இப்போ ஒரு 3 பேர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது இப்படி ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடமாவும் இந்த விளக்கு கடை இருக்குது. அது மாதிரி நம்ம நடத்தக்கூடிய விளக்கு பூஜையாக இருக்கட்டும், வாராகி வழிபாடாக இருக்கட்டும், இது எல்லாமே பெண் சக்திகளாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான். இந்த 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமும் தேடி வரணும், அங்கே வாராகி வழிபாடும் திருவிளக்கு பூஜையும் நடத்தணுன்ற எண்ணத்தை அம்பாள் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அதை நடத்தக்கூடிய அந்த தைரியத்தையும் அதுக்கான இடவசதியும் அதுக்கு அங்கே அந்த ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பெண் சக்திகளுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் நம்மளுடைய விளக்கு கடைக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே நம்ம நடத்தலாம். ஏன்னா ஒருத்தராக வேண்டக்கூடிய வேண்டுதல் வந்து நிறைவேறுதா இல்லையா தெரியாது. அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து
நம்ம நல்லதை தான் கேட்க போகிறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றத்தார் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வசதியாக. அம்பாள் இவர் ஐயா சொன்ன மாதிரி சுகமாக கும்பிடக்கூடியவ, வழிபடத்தக்கவள்னு சொல்கிறாங்க. அதாவது அவளுக்கு எந்த சிரமமும் நம்ம பட்டுக்க தேவையில்லைன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சுகமாக வழிபடத்தக்கக்கூடிய அம்பாளை நம்ம அத்தனை பெண் சக்திகளும் ஒன்று சேர்ந்து வழிபடணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வரக்கூடிய அந்த எண்ணத்தையும் அந்த வசதியையும் அம்பாள் எங்களுக்கு கொடுக்கட்டும், கண்டிப்பாக வருவோம். அது மாதிரி இப்போ வரக்கூடிய நிகழ்ச்சிகள், மயிலாடுதுறை ராகவன் ஐயா அவருடைய இது இன்னைக்கு சொன்னால் இன்னுமே உங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும். எல்லா பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய பெண்களுக்கு, சாக்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்கும். 51 சக்தி பீடத்தையும் நான் தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த எண்ணம் எனக்குள்ளேயும் ஒரு 6 மாதமாக ஓடிக்கிட்டே இருக்குது. 51 சக்தி பீடம் போகணுன்ற எண்ணத்தை அம்பாள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. அந்த நேரத்தில் ஐயா மயிலாடுதுறை ராகவன் ஐயாட்ட பேசும்போது சடனாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி வந்தது தான், ஐயா நீங்கள் இந்த 51 சக்தி பீடத்தை பற்றி சொல்கிறீங்களா? ஏன்னா நம்ம போகலாம் வரலாம், போயிட்டு வந்துடலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த சக்தி பீடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு எண்ணம் ஐயா கிட்ட அப்படி கேட்க வச்சது. இனிமேல் தொடர்ந்து அந்த 51 சக்தி பீடத்தை பற்றி பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வாராகி மாலை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை படிக்கும் போதே உடம்புல நம்மளுக்கு ஒரு வித அதிர்வலைகள் உருவாகிறத நம்ம உணர முடியும். இந்த வாராகி மாலை கொஞ்சம் பாட்டு தான் கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. அதாவது 32 33 தான் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்ம மயிலாடுதுறை ராகவன் ஐயா கிட்ட இன்னுமே கூடுதலான பாடல்கள் கிடச்சிருக்கு. அவருடைய அந்த விளக்கங்கள் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் இதை பற்றின விளக்கங்கள் தொடர்ந்து பேச இருக்கிறாரு. ஒரு அறிவார்ந்த மக்கள் பேசுகிறத கேட்கும்போது நம்ம ஒரு 10 பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா விளக்கடை என்றைக்குமே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் சொல்லி வர வேண்டிய விஷயமே கிடையாது. மக்கள் உணரும்போது இதை ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை உண்டு. மயிலாடுதுறை ராகவன் ஐயா தொடர்ந்து பேச இருக்கிறாரு. பெண் சக்திகளாகிய நமக்காக அவர் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் மாதத்துக்கு 2 தடவை உட்காந்து பேசி தர்றேம்மா, இந்த வாராகி மாலை பற்றியும் பேசி தர்றேன், இந்த 51 சக்தி பீடத்தை பற்றியும் பேசி தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்காக வர்றேன்னு இருக்காரு. அப்படி அவருடைய வீடியோக்கள், இன்னும் நிறைய அறிவார்ந்த மக்களுடைய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய விளக்கு கடையில் வரும். வழிபாடு அப்படிங்கிறது கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் கிடையாது. உள்ளார்ந்த தேடல், நமக்குள்ள அம்பாள் இருக்கிறத நம்மளே உணரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஒவ்வொரு பெண்ணும் நானும் சக்தி தான், எனக்குள்ள தான் அம்பாள் இருக்கா அப்படிங்கிறத உணரணும், உணர வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்துக்கு பெண் சக்திகளான உங்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவு தான் இன்னைக்கு இந்த 2 லட்சம் குடும்பங்கள் ஒன்றாக இணைஞ்சு விளக்கு கடையை ஃபாலோ பண்ணுறது பெரிய வெற்றியாக சந்தோஷமாக பார்க்குறேன். ஒரு பெண்ணாக எனக்கு கிடைச்ச ஆதரவுக்கும் எனக்கு அப்படின்னே சொல்ல முடியாது, இது நம்மளுடைய வாராகி அம்பாளுக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா உண்மையாகவே சொல்லணுன்னா இங்கே அவங்க தான் முதலாளி, அவங்களுக்கு கீழே நாங்கள் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்குறோம் அப்படின்ற எண்ணங்களோடு தான் இங்கே உட்கார்ந்துருக்குறோம். இங்கே நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள், நல்ல எண்ணங்களோட வாழக்கூடிய மனிதர்கள் தொடர்ந்து இருந்து நிறைய விஷயங்களை நமக்கு கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் பெறுறதுக்கு தயாராக இருங்க. வரும்போது ஒவ்வொரு வீடியோவும் வரும்போது உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா சமைக்கும்போது கூட கேளுங்க. ஏன்னா சமைக்கும்போது நல்ல விஷயங்கள் காதுக்குள்ளே போகணும். எனக்கெல்லாம் எதை நம்ம அழுத்தி பேசுகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம நல்ல விஷயங்களை பேசுவோம். எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, எனக்கு நல்ல செல்வம் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அம்பாள் ஒரு நாள் குறைவில்லாமல் நிறைவாக வச்சுருப்பா. என் மணி பர்ஸ் நிறைய காசு இருக்கணும், இது ஒவ்வொரு பெண்ணோட தேவையாகவும் இருக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னே சொல்லலை. அதை நமக்கு அம்பாள் கொடுப்பா. அது எப்படி நடக்கும்? நமக்குள்ள அவள் இருக்கான்னு உணர ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக அது நடக்கும். அருளுரின் எல்லாம் கையுடும்னு நம்மளுக்கு வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, திருக்குறளும் அதைத்தான் சொல்லுது. ஒரு மனுஷனுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்றது அவனுக்கு அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும்.
அந்த அருளை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் விளக்கு கடை காட்டக்கூடிய வழியாக இருக்கே தவிர மூடநம்பிக்கையை விதைக்கக்கூடிய இடமா விளக்கு கடை என்றைக்குமே இருந்ததில்லை. இதை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு அது நன்றாகவே தெரியும். இன்னும் நம்மளை மாதிரி எண்ணங்கள் ஒத்த பெண்கள் இன்னுமே நிறைய சேரணும், நிறைய நம்ம கற்றுக்கணும், நிறைய பண்ணணும், நம்ம ஆரோக்கியத்துக்காக கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா எனக்குமே 45 வயசு ஆகுது. ஒரு சில விஷயங்கள் எனக்காக செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் அதை நமக்கு அப்படின்னு நம்ம என்றைக்குமே செய்யும் போது அதை தொடர்ந்து நம்ம செய்கிறதே கிடையாது. அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு டீமாக இருந்தால் பண்ண முடியும் அப்படின்றத நானுமே உணர்கிறேன். அதுக்கான எண்ணங்களும் அதுக்கான வழிகளும் கண்டிப்பாக நமக்குமே கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். இந்த சாக்த வழிபாடில் இருக்கக்கூடியது ஒவ்வொரு பெண்ணும் அறிஞ்சிக்கக்கூடிய சக்தி நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நம்ம அன்னையோட ஏதாவது இங்கே தொடர்ந்து வாராகி கிட்ட வர்றவங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க, வாராகி வாரியர்ஸ்னு தங்களை பெருமையாக சொல்லிப்பாங்க. ஏன்னா அவள் தலைவியாக இருந்து நம்மளை வழிநடத்துகிறா. அவளுக்கு கீழே நம்ம ஒரு போர் வீரன் மாதிரி நம்மளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அத்தனை புகழும் நம் அன்னை வாராகிக்கே சொந்தம். இன்னும் நிறைய குடும்பங்கள் நம்மளோட இணையட்டும். ஆன்மீக பயணம் தொடரட்டும். நல்லபடியாக அம்பாளுடைய அருட்கடாட்சத்தோட இன்னும் நிறைய பேரை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அம்பாள் வழங்கட்டும். நன்றி, வணக்கம்.